இன்னும் எவ்வளோ நாளைக்கு இப்படியே வந்து காவேரி மூஞ்சி தூக்கிட்டே இருக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தா திருப்பி இன்னொரு காரணத்தை கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து இந்த கதையில் வந்து இன்னமும் வந்து மூஞ்சி தூக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே பார்க்குறவங்களுக்கே சலிச்சு போயிடுச்சா என்னங்கிறது தெரியல. இப்போல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து முன்னெல்லாம் வந்து தயவு செஞ்சு வந்து விஜயும் காவேரியும் சேர்த்து வைங்கன்னு சொன்ன இப்போ நிறைய பேர்லாம் வந்து கீழே வந்து கதையை ஏங்க எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக வந்து கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. முன்னாடி வந்து எல்லாருமே வந்து அடுத்த வீக்காக ப்ரோமோ வேணும் அப்படின்னாங்க. இப்போ இடத்துல வந்து வீக்காக ப்ரோமோலாம் ஒன்றும் வேணாம் போங்க, யாருக்குன்னு நீங்கள் பண்ணுறதெல்லாம் ரொம்ப அநியாயமாக இருக்குது, அவங்கள காமிச்சு இன்னமும் சண்டை போட வச்சுட்டு மூஞ்சி தூக்க வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு தான் போயிட்டுருக்கு. இதில் நம்ம ஏற்கனவே அடிக்கடி சொன்ன விஷயமான ஒரு 2 வாரமாகவே வந்து மைண்ட் வாய்ஸ்லேயே தான் வந்து காவேரியுடைய மொத்த பயணமும் தொடர்ந்துக்கிட்டு இருக்குங்கிறது இன்றைக்கும் பார்க்க முடியுது. அந்த டீலிங் நீங்கள் நிவின் கூட பேசினதான் என்னோட பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் இன்னும் மைண்ட் வாய்ஸாக பேசிகிட்டு இருக்காங்க. இதில் இன்னமும் அதை அதிகரிக்கிற மாதிரி இப்போ கிளம்பி நிவின் வந்து தேவையில்லாமல் நேராகவே வந்து பேசுகிறேன் அப்படின்னு கிளம்பி வராரு. நேராகவே கிளம்பி வந்து பேசலன்னு சொல்லிட்டு ஆஃபீஸ்க்கு வரும்பொழுது அவர் வந்து இங்கே வந்துட்டேன்னு சொல்ல அவர்கிட்டலாம் பேச முடியாது, அவன்கிட்ட வந்து எனக்கு வேலை அதிகமாக இருக்குன்னு அனுப்பிவிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிடுறாரு. ஏன்னா வந்து நிவினை இதுக்கு முன்னாடி மதித்து பேசினது, நிவின் வந்து வெயிட் பண்ணுறான்னு சொன்னதெல்லாமே வந்து காவேரிக்கு மேலே காதல் வராத விஜய். இப்போ எனக்கு காதல் வந்துருச்சு அப்படிங்கிறத இவர் வாயை திறந்து சொல்லணும்னா இவங்க அதை முதல்ல கேட்கணும். எதுக்கு நீ அந்த ஆள்கிட்ட வந்து உண்மை அப்படி சொன்னேன், நிவின் கிட்ட எதுக்கு நீ டீல் வச்சிருந்த அப்படின்ட்டு. ஆனால் இப்போ அதில் என்ன பிரச்சனை ஆகிடுதுன்னா, நிவினை பார்த்த காவேரி குடுன்னு ஓடி போய் எதுக்கு நிவின் இங்கே வந்தார், என்ன விஷயம், உங்களை தான் பார்க்க வந்தாருங்கிறாங்க, என்னத்துக்காக வந்தார் அப்படின்னு கேட்டதுக்கப்புறமா தான் வந்து இவர் என்ன பண்ணிடுறாரு, அப்போ ஏதோ வந்து ஃபன்னியாக பேசுகிறதா சும்மா விளையாட்டுக்கு ஜாலியாக பேசுகிறதா நினச்சிக்கிட்டு, இல்லை அது ஒன்றும் இல்லை, என்னென்னா வந்து எனக்கும் அவனுக்கு எல்லாம் 1000 டீலிங் இருக்கும், அதெல்லாம் நீ ஏன் கேட்குற, எங்களுக்குள்ளே என்ன வேணாலும் இருக்கும் அப்படின்னு பேசின உடனே இவங்க இன்னும் வந்து அப்போ டீலிங் இருக்குங்கிறத ஒத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கடைசியில் வந்து பிரச்சனையை என்ன அதிகரித்து இன்னும் திருப்பி வந்து அவங்க மூஞ்சி தூக்கிட்டே இருக்க போகிறாங்க. ஏற்கனவே பாஸ்ன்னு கூப்பிட்றது, திருப்பி வந்து சொன்னாலும் வந்து அவ்வளோதான் கான்ட்ராக்ட்னு பேசுறதுன்ட்டு. என்னதாமா அவன் பிரச்சனை, நிவின்கிட்ட வந்து என்னதான் பிரச்சனை, எதுக்கு நிவின் வந்து போனதுக்கப்புறம் இன்னும் மூஞ்சி அதிகமாக தூக்கிட்டு இருக்கு இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு யோசிக்கவாச்சு செஞ்சு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து கால் பண்ணி என்ன நடக்குது, என்ன விஷயத்துக்காக என்னை பார்க்க வந்த அப்படிங்கிறத வந்து இப்போ விஜய் வந்து நிவின் கிட்ட கேட்டால் கரெக்டாக இருக்கும். அவர் இன்னமும் வந்து அதை அவாய்ட் பண்ணி அவன்கிட்ட என்னத்துக்கு நம்ம பேசிக்கிட்டு அப்படின்னு நினச்சார் அப்படின்னா இது இன்னும் பிரச்சனையாக தான் போயிட்டே இருக்க போகுது. ஸோ கேட்கும் பொழுது அப்போ வந்து அவங்க என்ன அவர் வந்து உண்மையை சொல்லிடலாம். என்னன்னா வந்து இல்லை நான் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பேச்சாக வந்து பிரச்சனை ஆகிட்டு இருந்துச்சு, எனக்கும் யமுனாவுக்கும் வேண்டிய ஒரு பிரச்சனை அப்படிங்கும் போது இந்த கதையை ரிலேட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே யமுனான்னு ஒரு பையனை காதலிக்கிறா அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல, அந்த இன்னொரு பையங்கிறதே வந்து நிவின் தான். நிவின் வந்து ஆனால் இன்னொரு பொண்ணுக்காக காத்துட்டு இருக்கேன்னு சொன்னது காவேரியை பற்றி தான் அப்படிங்கிறது தெரிய வந்தால் ஐயோ அது நான் அப்போ சொன்னது அதனால தான் முடிச்சு தூக்கிட்டு இருக்கா, இதான் விஷயம் அப்படின்னு கொடுக்குன்னு ஓடி வந்து ஐயோ அதெல்லாம் ஒரு விஷயம், அதையா நீ முடிச்சுக்கிட்டு இருக்கா, அதெல்லாம் அப்போ சொன்னதுமா, எனக்கு இப்போ நீ தான் என் உயிர், நீ எனக்கு வேணும், நிவினுக்கெல்லாம் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாயத்திறன் சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். சொல்லுவாரா இல்லை வந்து இன்னமும் இழுத்துக்கிட்டே போயிட்டு அதுக்குள்ளார வெண்ணிலா வேற வந்து இன்னும் கொட்டே கலக்கி ஒரே சோகமாகவும் சும்மா மைண்ட் வாய்ஸ்லையும் வெறுப்பாக்குற மாதிரி தான் சம்பவங்கள் நடக்க போதாங்கிறத பார்க்கணும். இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அங்கங்கே இந்த கங்கா குமரனுடைய பொசசிவ்னஸ் ட்ராக் வேறு ஓடிட்டு இருக்கு. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ்.